யானைக்கும் பானைக்கும் சரி. இந்த கதையில் ஒரு முறை மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கை எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. அது என்ன வழக்குனா, ஒரு உழவர் தன்னோட மகன் திருமணத்தில் ஊர்வலம் வர்றதுக்காக ஒரு யானையை ஒரு வணிகரிடமிருந்து இரவல் வாங்கியிருப்பார். எதிர்பாராத விதமாக ஊர்வலத்தின் போது யானை இறந்து போயிருக்கும். இந்த வணிகர் எனக்கு அதே யானை தான் வேணும்னு விவசாயிக்கிட்ட முறையிட்டிருப்பார். ஆனால் எப்படி இறந்த அதே யானையை திருப்பி தர முடியும்? விவசாயி அதற்கு பதிலாக வேறு யானையோ அல்லது பணமோ தரேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த வணிகர் அதை ஒப்புக்கொள்ளாமல் அவரிட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பார். இந்த வழக்கை விசாரித்த மரியாதை ராமன் 2 பேரும் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க தீர்ப்பு தரேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பிடுவார். விவசாயியை மட்டும் தனியாக கூப்பிட்டு ஒரு ரகசியம் சொல்வார். அது என்னன்னா, நீங்கள் நாளைக்கு வழக்கிற்கு வர வேண்டாம், நான் வணிகரை அனுப்பி உங்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன், அப்போ மட்டும் நீங்கள் வாங்க. ஆனால் வணிகர் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டோட கதவுக்கு பின்னாடி உங்கள் வீட்டில் இருக்க பழம்பெரும் பானைகளை அடுக்கி வச்சு தாழ்பால் போடாமல் சும்மா சாத்தி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரியே விவசாயியும் செஞ்சுருப்பார். ராமன் சொன்னது போலவே வணிகர் வீட்டிற்கு அனுப்பியிருப்பார். வணிகர் விவசாயியோட வீட்டோட கதவை திறந்த உடனே பானைகளெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிரும். இப்போது எனக்கு என் பானைகளெல்லாம் திருப்பி வேணும்னு சொல்லி விவசாயி முறையிடுவார். வழக்கு வழக்கம் போல் மறுபடியும் ராமனிடமே போகும். அதுக்கு ராமன் எப்படி இறந்த யானையை திருப்பி தர முடியாதோ அதே மாதிரியே உடைஞ்ச பானையும் திருப்பி தர முடியாது, யானைக்கும் பானைக்கும் சரின்னு தீர்ப்பு வழங்கியிருப்பார். வணிகர் தன் தவறை உணர்ந்திருப்பார். இந்த கதையோட நீதி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு.